நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிரே. பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வு இது. மகா பெரியவா அப்போ காஞ்சி ஸ்ரீ மடத்தில் இருந்தார். மாலை வேளை. மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றது. ரிக்ஷா ஓட்டி கீழிறங்கி வண்டியில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவரை கைத்தாங்கலாக கீழே இறக்கிவிட்டான். என்னை மடத்துக்குள் கொண்டு விடப்பா என்பதாக அவனிடம் ஜாடையும் பேச்சும் கலந்து பெரியவர் சொல்ல மடத்துக்குள் அழைத்து செல்ல முற்பட்டான் ரிக்ஷா ஓட்டி. கலைந்த தலையும் அழுக்குலுங்கி அணிந்தபடியும் இருந்ததால் தான் இதே கோலத்தில் ஸ்ரீமடத்துக்குள் செல்ல உசிதமாக இருக்காது என்று ரிக்ஷா ஓட்டியை தீர்மானித்தான் போலும். எனவே அங்கிருந்த மடத்து சிப்பந்தி ஒருவரை அழைத்து, ஐயா, இந்த பெரியவரு மடத்து சாமிய பாக்கணுமா, கூட்டியாந்திருக்கேன், கைய புடிச்சு கூட்டின்னு போ, சாமிய பார்த்து முடிச்சதும் வெளியில என் வண்டி கிட்ட கொண்டு வந்து விட்டுரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். பெரியவர் கை மாறினார். பெரியவருக்கு எப்படியும் வயது 80க்கு மேல் இருக்கும் என்று தோற்றம் சொன்னது. உள்ளடங்கிய கண்கள், கோணல் மாணலாக கட்டிய 4 முழ வெட்டி, கசங்கிய வெள்ளை சட்டை, மேல் சட்டை பைக்குள் ஒரு மூக்குப்பொடி டப்பாவும் 10-15 ரூபாயும் தெரிந்தன. தனியாக நடப்பதற்கே பெரிதும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கைத்தாங்கலாக பிடித்து பெரியவா இருந்த இடம் அருகே விட்டார் சிப்பந்தி. மேடை போல் இருந்த ஓரிடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொண்டார் பெரியவர். வலக்கையை நெற்றியில் வைத்து பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார். தான் இருந்த இடத்துக்கு எதிரே மகா பெரியவா அமர்ந்திருப்பது அரைகுறையாக அவருக்கு தெரிந்தது. இருந்த இடத்தில் இருந்தபடியே கன்னத்தில் போட்டுக்கொண்டு தரிசித்தார் பெரியவா. பெரியவரை பார்த்து புன்னகைத்தார் மகா பெரியவா. இந்த பெரியவர் இந்த சாயங்கால வேளையில் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா அந்த மகா? ஒரு சிஷ்யன் ஓடோடி வந்து பெரியவா அருகே நின்றான். வாய்ப்புத்தி ஏதோ ஒரு தகவலை குசுகுசுப்பாக சொன்னான். அதாவது பெரியவா தரிசனத்துக்காக அப்போது ஸ்ரீமடத்துக்கு சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் வெளியே அவர்கள் காத்திருப்பதாகவும் தகவல் சொன்னான். அன்று யாரையும் பார்க்க இயலாது என்றும் மறுநாள் காலை வருமாறு தகவல் சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா. சிஷ்யன் ஓடி போய்விட்டான். தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு சிலருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் மகா பெரியவா. இப்போது அங்கு இருப்பது மகா பெரியவாளும் உள்ளூர் பெரியவரும் தான். இன்னமும் அந்த பெரியவர் தன் கண்களை இடுக்கிக் கொண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மகா பெரியவா தன் ஸ்தானத்தில் இருந்து எழுந்தார், இறங்கினார், பெரியவரை நோக்கி நடந்தார். சிஷ்யர்கள் பிரமித்து போனார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக மகா பெரியவா இதுபோல் எழுந்து சென்று அவர்கள் பார்த்ததே இல்லை. காஞ்சிபுரத்து பெரியவர் தான் அமர்ந்திருந்த இடத்திலேயே இருக்கிறார். தள்ளாத வயது அல்லவா? அவர் அருகில் சென்ற மகா பெரியவா தன் தலையில் வில்வமாலை ஒன்றை வைத்துக் கொண்டு, தெரிகிறதா என்று கேட்டார் தீர்க்கமாக. கண்களை மிகவும் இடுக்கிக் கொண்டு பார்த்த பெரியவர் தெரியலை என்றார். இதையடுத்து தனக்கும் அந்த பெரியவருக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் சுருக்கினார் மகா பெரியவா. அருகில் இருந்த ஒரு புத்தம்புது ரோஜா மாலையை கையில் எடுத்தார் மகா பெரியவா. தலையில் வைத்துக் கொண்டார். அதை பெரியவா தன் சிரசில் அணிந்த பிறகு அந்த ரோஜா மாலை இன்னும் அழகாக தெரிந்தது. இப்போது பெரியவரை பார்த்து, இப்ப தெரிகிறதா என்று கேட்டார் மகா பெரியவா. ரொம்பவும் சிரமப்பட்டு உற்று பார்த்த பெரியவர் தெரியலை என்றார் மீண்டும். ரோஜா மாலையை எடுத்து தன் சிஷ்யனிடம் நீட்டினார் பெரியவா. அவன் ஓடோடி வந்து அதை வாங்கிக் கொண்டான். பிறகு ஒரு காஷாய வஸ்திரத்தை எடுத்து அதை தன் தலையில் வைத்துக் கொண்டார் மகா பெரியவா. இப்போ தெரிகிறதா பாருங்கோ என்றார் மகா பெரியவா. என்பதாக தன் உதட்டை பிதுக்கினார் பெரியவர். அப்போது அந்த இடத்தில் இருந்த சிஷ்யர்கள் குழம்பி போனார்கள். தெரிகிறதா என்று பெரியவா எதை கேட்கிறார், தெரியலை என்று பெரியவர் எதை சொல்கிறார்?
என்பது புரியாமல் தவித்து போனார்கள். சிஷ்யர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் கேள்விக்குறியுடன் பார்த்து கொண்டனர். அதற்குள் யாரோ ஒரு சில பக்தர்கள் பெரியவாயிருந்த இடத்துக்குள் நுழைய முற்பட்டு அவரை தரிசிக்க எத்தனித்தார்கள். அதை அறிந்த பெரியவா அவர்களை சைகை காட்டி வெளியே அனுப்பினார். சிஷ்யர்களும் அவர்களிடம் ஓடிப்போய், இப்போ பெரியவா உங்களை பார்க்க மாட்டார் என்று சொல்லி அனுப்பினார். அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது. தான் எதிர்பார்த்து வந்தது இன்னமும் நிறைவேறவில்லை என்பதாக இருந்தது காஞ்சிபுரத்து பெரியவரின் முகம். காஞ்சிபுரத்து பெரியவர் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்? அது மகா பெரியவாளுக்கும் அந்த பெரியவருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். தண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய பெரிய ருத்ராட்ச மணிகளால் கோர்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மாலையை எடுத்து தலையில் வைத்தவாறு தெரிகிறதா என்று கேட்டார் பெரியவா. அவ்வளவுதான். அதுவரை ஏமாந்து போயிருந்த பெரியவரின் முகம் திடீரென பிரகாசமானது. அவரது விழிகளிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிந்தது. ஏதேதோ பேச வாயெடுத்தவருக்கு அந்த கணத்தில் அது முடியாமல் போனது. மெல்ல சுதாரித்துக் கொண்டு, எல்லாமே தெரிகிறது பெரியவா, நல்லா தெரிகிறது பெரியவா என்று கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு அந்த பரபிரம்மத்தை நன்றியுடன் பார்த்தார். தன் இரு கைகளையும் கஷ்டப்பட்டு உயிரை தூக்கி நெகிழ்ச்சியுடன் கும்பிட்டார் பெரியவர். பிறகு உடல் வளைந்து கொடுக்காவிட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்கினார். பிறகு அந்த பெரியவரை மெல்ல மெல்ல எழுந்தார். பெரியவாளுக்கு முன்பாக நின்றார். அவரது திருமுகத்தையே நன்றியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார். கண்களிலிருந்து கசிய துவங்கிய நீர்வரத்து இன்னும் நிற்கவில்லை. விரலை சொடுக்கி சிஷ்யர்களை அருகே வரச் சொன்னார் மகா பெரியவா. ஓடோடி வந்தனர். இவ வந்த ரிக்ஷா வெளியில நிக்கும், அதுல பத்திரமா இவரை ஏத்தி அனுப்பிச்சிட்டு வாங்கோ, சந்தோஷமா புறப்படட்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறியது அந்த கலியுக தெய்வம். உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளித்த பெரியவரை கைத்தாங்களாக கூட்டிக் கொண்டு ஸ்ரீ மடத்தின் வாசலுக்கு போனார்கள் சிஷ்யர்கள். தான் கூட்டி வந்த பெரியவர் வெளியே வருவதை பார்த்தவுடன் தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த ரிக்ஷாக்காரன் ஓடோடி வந்தான். உடுங்க சாமி, இனிமே நான் அவரை கூட்டிக்கின்னு போயிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரிக்ஷாவுக்குள் பெரியவர் ஏறி அமர்வதற்கு உதவி செய்தான். பெரியவரை ரிக்ஷாவுக்குள் ஏற்றி அனுப்பிய சிஷ்யர்கள் இருவரும் மடத்துக்குள் நுழையும் போது பேசிக் கொண்டார்கள். உனக்கு புரியுறதாடா? பெரியவா தெரியறதான்னு எதையோ கேட்டாரு. முதலாம் அவன், இல்லடா, என்னை விட ரொம்ப வருஷமா நீ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, உனக்கே புரியலனா எனக்கு எப்படி புரியும்? இது இரண்டாம் அவன். நானும் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்ததே இல்ல. பெரியவா தெரியறதான்னு எதை கேட்டாருன்னு புரியல, தெரியலன்னு அடிக்கடி அந்த பெரியவர் எதை சொன்னாருன்னு புரியல. ஆனா அவர் கண்ணுல ஜலம் வந்ததை பார்த்த உடனேயே என் கண்களும் ஈரமாயிடுச்சு. சமாச்சாரம் தான் என்னன்னு புரியாம ஒரே குழப்பமா இருக்கு என்று சொன்ன முதலாம் அவன் கொட்டாவி விட்டு கொண்டு தூங்க போயிட்டான். இதற்கான விளக்கம் அடுத்த நாளே அனைவருக்கும் தெரிந்தது. அடுத்த நாள் அதிகாலை அந்த பெரியவர் இறைவனடி சேர்ந்த செய்தி ஸ்ரீமடத்துக்கு யார் மூலமாகவோ வந்து சேர்ந்தது. முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்துக்கு இந்த பெரியவர் வந்த போது அவருக்கு உதவிய ஊழியர்களும் சிப்பந்திகளும் சிஷ்யர்களும் ஏகத்துக்கு அதிர்ந்து போனார்கள். அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதாசிகளின் பேச்சில் இருந்து இதற்கான விளக்கம் அனைவருக்கும் கிடைத்தது. தன் வாழ்நாளில் கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டார் காஞ்சிபுரத்து பெரியவர். தன் தேகம் இந்த பூவுலகில் இருந்து மறைவதற்கு முன் கைலை காட்சியை கண்டு தரிசிக்க விரும்பியிருக்கிறார். தான் விரும்பும் தரிசனம் எப்படியாவது மகா பெரியவாளிடம் கிடைக்கும் என்று பரிபூர்ணமாக நம்பி ஒரு ரிக்ஷாக்காரரை அமர்த்திக் கொண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். தன்னை நாடி வந்த உள்ளூர் பெரியவரின் ஏக்கத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட மகா பெரியவா கைலைவாசியான அந்த ஈசனின் ரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகித்து மோட்சகதி கொடுத்தார் என்று இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது. ஆக பெரியவாளின் திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் என்பது உறுதியானது. சிவபெருமானின் ஒரு அம்சம்தான் மகா பெரியவா என்று சொல்லப்படுவதுண்டு. இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சில பக்தர்கள் மகா பெரியவாளை தரிசித்து அத்தகைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்
அவருக்கு அத்தகைய ஒரு தரிசனத்தை காட்டி அருளி இருக்கிறார் மகா பெரியவா. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் தெரிகிறதா என்று பெரியவா கேட்ட போதும் தெரியலை என்று சொல்லிக் கொண்டே வந்தவர் ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டதும் சாட்சாத் அந்த சிவபெருமானே பெரியவா முகத்திலே தரிசனம் தந்திருக்கிறார். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.